தற்போதைய அண்மை தகவலை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். பாமக தொண்டர்கள் மாற்றுக் கட்சிகளை நாடும் நிலை தற்போது ஏற்பட்டிருக்கிறது. அரசியல் எதிர்காலம் கருதி பாமகவிலிருந்து அதிமுகவில் இணைந்த 200க்கும் மேற்பட்ட பாமகவினர் இணைந்திருக்கக்கூடிய தகவல்கள் கிடைக்கப்பட்டிருக்கின்றன. பாமகவில் தந்தை மகன் இடையே ஏற்பட்டிருக்கக்கூடிய பனிப்போர் காரணமாக தொண்டர்கள் மத்தியில் குழப்பம் ஏற்பட்டிருக்கிறது. இந்த நிலையில் பாமகவினர் தற்போது மாற்றுக் கட்சிகள் தங்களை இணைத்துக் கொள்ளும் நிகழ்வு தமிழகம் முழுவதும் பல்வேறு இடங்களில் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். அந்த நிலையில் தற்போது கடலூரில் நெய்வேலி சட்டமன்ற தொகுதியை பாமகவினர் தங்களை மாற்றுக் கட்சியில் இணைத்துக் கொண்ட காட்சிகளை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். விவரங்களை செய்தியாளர் மணிகண்டன் வழங்க நாம் கேட்கலாம். மணிகண்டன், மேலும் விவரம். வணக்கம். பாட்டாளி மக்கள் கட்சியில் பாமக நிறுவனர் மருத்துவர் ராமதாஸ் மற்றும் பாமக தலைவர் அன்புமணி ஆகியோரிடையே நிலவும் பனிப்போர் காரணமாக பாமக நிர்வாகிகளிடையே மாநிலம் முழுவதும் குழப்பமான சூழ்நிலை நிலவி வருகிறது. இந்த நிலையில் பாமக நிர்வாகிகள் மற்றும் தொண்டர்களிடையே ராமதாஸ் பக்கம் நிற்பதா அல்லது அன்புமணி ராமதாஸ் பக்கம் நிற்பதா என்ற குழப்பம் ஏற்பட்டுள்ள நிலையில் பாமகவினரிடையே நாளுக்கு நாள் மனசோர்வும் விரக்தி ஏற்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது. இந்த நிலையில தங்களது எதிர்கால அரசியல் பயணங்களை தொடங்க நினைக்கும் பாமகவினர் மாற்றுக் கட்சிக்கு செல்ல துவங்கியுள்ளனர். அதைத் தொடர்ந்து கடலூர் மாவட்டம் நெய்வேலி சட்டமன்ற தொகுதியில் முதல் நாளாக கடலூர் பாமக வடக்கு மாவட்ட செயலாளர் முன்னாள் மாவட்ட செயலாளர் காசி நெடுஞ்செழியன் மற்றும் 10க்கும் மேற்பட்ட பாமக நிர்வாகிகள் தொண்டர்கள் என 200 பேர் கடலூர் அதிமுக தெற்கு மாவட்ட செயலாளர் அதிமுக தெற்கு மாவட்ட செயலாளர் சொர்த்தூர் ராஜேந்திரன் முன்னிலையில் தங்களை இணைத்துக் கொண்டனர். கடலூர் மாவட்டத்தில் இரு பிரிவுகளாக மாவட்ட நிர்வாகிகள் ஒன்றிய நிர்வாகிகள் இருப்பதால் பாமகவினர் அதிக அளவில் அதிமுக மற்றும் மாற்றுக் கட்சியில் நகர துவங்கியுள்ளனர்.